ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகள் பலரும் பதவி விலகலை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பதவி விலகல் என்பது அமெரிக்காவை பொறுத்தவரை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெரும் துயரமாகவே பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அயத்துல்லா அல் ஹமேனியினுடைய வலது கரமாகவும் அவரின் அடுத்த நிலையில் இருந்த ஈரானினுடைய அதி முக்கியமான ஒரு அரசியல் மற்றும் ராஜதந்திர பெருமுகராகவும், இஸ்ரேல் உருவாக்கிய நான் நம்பும் ஒரு போரில் என் மனைவியை இழந்த கணவராகவும், அமெரிக்க மக்களுக்கு எந்த நன்மையும் அளிக்காத இந்த போரில் அடுத்த தலைமுறையை அனுப்பி அவர்களின் உயிர்களை இழக்கச் செய்வதை நான் ஆதரிக்க முடியாது என்று இந்த பதவி விலகல்கள் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் தான் இருக்கின்றது. இது ஒரு நல்ல அறிகுறி இல்லை என்பதுதான். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். லங்காஸ்ரீயின் கழுகு பார்வை நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். பல தகவல்கள், உங்களுக்கு ஒரு தேடல் இருக்கலாம், அல்லது உங்களிடம் ஒரு கோபம் இருக்கலாம், கழுகார் வருவதில் தாமதமாகிறது ஏனென்று பல சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அந்த சம்பவத்தை ஒரு சம்பவமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் கழுகாருடைய பார்வையில் எப்படி இருக்கின்றது, கழுகு பார்வையில் என்ன தகவல்கள் கிடைக்கின்றன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் ஒரு சில மனத்தியாலங்கள் தாமதமாகின்றது. ஆனாலும் கூட நீங்கள் கழுகு பார்வையூடாக இணைந்திருக்கின்றீர்கள், பலர் தொடர்பு கொள்ளுகிறீர்கள், உங்களுடைய கருத்துக்களை கூறுகிறீர்கள். கழுகு பார்வை தன்னுடைய நிலைப்பாடுகளை கூறிக்கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பில் நீண்ட காலம் அனுபவம் கொண்ட நபராக பார்க்கப்பட்ட அலி லாரியானியினுடைய மரணம் என்பது ஈரானை பொறுத்தவரையில் சமாதானம் பேசிக்கொண்டிருக்கின்ற போது அயத்துல்லா அல் ஹமேனியை படுகொலை செய்தது விமான குண்டு வீச்சின் மூலம். அதன் பின்னர் இப்போது அலி லாரியானியை படுகொலை செய்திருக்கிறது என்கின்ற ஒரு கடுமையான நிலைப்பாடு ஈரான் தரப்பால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனை இஸ்ரேல் தான் செய்தது, இந்த தாக்குதல் இஸ்ரேலால் இடம்பெற்றது, இந்த போரை விரைவாக ராஜதந்திர ரீதியாகவும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மிகவும் முக்கியமான நபராக இந்த களமுனையில் பணியாற்றிய ஒருவராக லாரியானி இருக்கின்றார். இவரை பொறுத்தவரையில் சமாதான பேச்சுக்கள் தொடர்பில் அயத்துல்லா அல் கமேனியின் பின்னர் மிக பிரதானமான பேச்சுக்களில் ஈடுபட்டவர். இவருடைய பேச்சுக்கள் தொடர்பில் பல சமரச முயற்சிகள் எட்டப்பட்டிருந்தன, பல சமரசத்துக்கான முயற்சிகள் பேசப்பட்டு கொண்டிருந்தன. பலருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அலி யாரியானியினுடைய இந்த முயற்சியானது ஒருவேளை ஒரு சமாதானத்துக்கான ஒரு நல்லெண்ண வாய்ப்புகள் இருப்பதாக பலரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக ஈரான் தரப்பிலே அயத்துல்லா அல் ஹமேனியின் பின்னர் ஒரு முக்கியமான ஒரு நபராக, அவருடைய வலதுகரமாக செயற்பட்ட, அவரோடு இணைந்து செயற்பட்ட ஒருவராக இவர் இருக்கின்றார். இவர் உயிரிழந்தமையானது ஒரு பெரும் சர்ச்சையாக மாறி இருக்கின்றது. சமாதானம் என்பது முழுமையாக அது சாத்தியம் இல்லை என்கின்ற ஒரு விடயத்துக்கு வரலாம். சமாதானம் பேசிக்கொண்டிருந்த போது ஈரான் 2 தலைவர்களை இழந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த விடயம் அசாத்தியம் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்போது நாம் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் என்பது 3வது யுத்த வாரமாக பார்க்கப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேலினுடைய படை நடவடிக்கை அல்லது அவர்களுடைய தாக்குதல் என்பது 3வது வாரத்தை எட்டி இருக்கின்றது. போரின் முதல் நாளிலே அல்லது போரின் அதாவது சமாதானம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய முதல் வாரத்தில் அயத்துல்லா அல் கமேனியை இழந்த ஈரான் இப்போது அலி லாரியானியை இழந்திருக்கின்றது. இப்போது ஈரானை பொறுத்தவரையில் இது ஒரு நல்ல நிலைப்பாடு இல்லை. ஈரான் மட்டத்தில் இது ஒரு பெரும் பதட்டத்தை உருவாக்கி இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் உடனடியாக சரணடைதலை ஏற்படுத்துங்கள், அங்கு சரணடைந்தால் அந்த பிராந்தியத்தில் ஒரு சமாதான நிலவும் என்று அமெரிக்கா கூறிக்கொண்டிருக்கிறது. ஈரானை பொறுத்தவரையில் சமாதானத்துக்கோ அல்லது வேறு எந்த விட்டுக் கொடுப்புக்கோ ஒரு துளியளவும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூறப்படுகிறது. அலி லாரியானியினுடைய படுகொலை இடம்பெற்றதாக முதல் இஸ்ரேலினுடைய பிரதான ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன. அவர் மீதான தாக்குதல் உறுதிப்படுத்தப்பட்டது என்று. அதே போன்றுதான் அயத்துல்லா அல் ஹமேனி மீதான தாக்குதலையும் முதலில் இஸ்ரேலிய ஊடகங்கள் தான் வெளியிட்டன. அது தொடக்கத்தில் மறுப்பு வெளியிடப்பட்டது. அது போன்று அலி லாரியானியினுடைய மரணமும் இடம்பெற்ற பின்னர் ஈரான் மறுப்பு வெளியிடுகின்றது. அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை என்று. இவர் கொல்லப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டாலும் தொடர்ச்சியாக ஈரான் தரப்பிலே சற்று மௌனம் காக்கப்பட்டு பின்னர் ஈரானில் அவர் இறந்ததை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கிறார்.
அலி லாரியானியை பொறுத்தவரையில் அவருடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், அவர் அயத்துல்லா அல் ஹமேனியினுடைய வலது கரமாகவும் அவரின் அடுத்த நிலையில் இருந்த ஈரானினுடைய அதி முக்கியமான ஒரு அரசியல் மற்றும் ராஜதந்திர பிரமுகராகவும் ஈரான் தரப்பால் பார்க்கப்படுகிறது. ஈரானை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் பிரமுகராகவும் அதே நேரம் தேசிய பாதுகாப்பில் நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு நபராகவும் அலி யாரியானி இருந்திருக்கின்றார். அவரை பொறுத்தவரையில் ஒரு கடம்போக்காளராக ஊடகங்கள் இப்போது விவரித்தாலும் அவர் ஒரு யதார்த்த பூர்வமான கலந்துரையாடக்கூடியவர். அவர் இலங்கைக்கும் வந்திருக்கின்றார். இலங்கைக்கு வந்த காலப்பகுதியில் அவர் பல அரசியல் பிரமுகர்கள், குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் போன்றவர்களையும் அவர் சந்தித்திருக்கின்றார். அவர் ஒரு யதார்த்தமான ஒரு அரசியல் பிரமுகர் என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் பாதுகாப்பு விவகாரங்களிலும் ஒரு பாண்டித்தியம் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அவருடைய இறப்பு என்பது சர்வதேச ஊடகங்களின் பார்வையிலே ஒரு நல்ல அறிகுறியாக தெரியவில்லை. ராஜதந்திர ரீதியில் இந்த போரை முடிப்பதற்கான வாய்ப்புகள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன அல்லது முடிவுக்கு வந்திருக்கிறது என்றுதான் ஈரானினுடைய மனநிலை இருப்பதாக சர்வதேச ராஜதந்திரிகள் கூறுகிறார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஈரானில் இருந்த பல அணு விஞ்ஞானிகளை படுகொலை செய்தது, அதில் மாற்றமில்லை. பல அணு விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். பட்டியலிட்டு அந்த படுகொலைகள் இடம்பெற்றது. அது ஈரானினுடைய நிலப்பரப்பில் இஸ்ரேலினுடைய மொசாட்டும் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவுகளும் இணைந்து நடத்தியது. அதில் முதன்மையாக இஸ்ரேலினுடைய மொசாட் தான் அந்த தாக்குதல்களுக்கான வியூகங்களை அமைத்திருந்தது. அந்த வகையில் அலி யாரியானி இதற்கு தொடர்புபட்டவரா, அணுசக்திகளோடு இவர் தொடர்பானவரா என்று பார்க்கின்ற போது பல ஆண்டுகளில் மிக முக்கியமான ஒரு நபராக ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமாக இருந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது மறைந்த அதி உச்ச தலைவர் அயத்துல்லா அல் ஹமேனியினுடைய நெருக்கத்துக்குரியவராகவும் முடிவுகள் எடுக்கின்ற போது இவரோடு கலந்துரையாடுகின்ற ஒரு போக்கும் இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் முக்கியமான முடிவுகளில் இவர் உண்மையிலேயே தலையீடு செய்திருக்கின்றார். உண்மையிலேயே இவர் முக்கியமான முடிவுகளில் ஒரு முக்கியஸ்தராகவே ஈரானை பொறுத்தவரையிலும் சர்வதேச அளவிலும் பார்க்கப்பட்டிருக்கின்றார். ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுக்களில் இவர் மிக முக்கியமான தேசிய பாதுகாப்பு ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பு அதிகாரியாக தன்னை பேச்சு மேசைகளில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார், பேசியிருக்கின்றார். அதற்கான அங்கீகாரத்தை ஈரானினுடைய அதியுச்ச தலைவர் அயத்துல்லா அல் ஹமேனியும் ஈரானிய அரசும் இவருக்கு வழங்கி இருந்தது. இவர் அணுசக்தி தொடர்பான பேச்சுக்களில் ஒரு முதன்மையான நபராக இருந்தார். அணுசக்தி விஞ்ஞானிகளை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக பலரை படுகொலை செய்த இஸ்ரேல் அதன் பின்னர் தொடர்ச்சியாக அணுசக்தி தொடர்பான பேச்சுக்களில் ஈடுபடக்கூடிய அலி லாரியானியினுடைய படுகொலையை உறுதிப்படுத்துகிறது. ராஜதந்திர ரீதியில் எவ்வளவு முக்கியமான நபர் என்று பார்க்க போனால், வளைகுடா நாடுகளுக்கு இடையே அடிக்கடி பயணம் மேற்கொண்ட ஒரு நபராக இருக்கின்றார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திப்பதற்காக மஸ்கோவுக்கும் சென்று திரும்பி இருக்கின்றார். குறிப்பாக ஒரு ராஜதந்திர பிரமுகராக ஓடிக்கொண்டிருந்த ஒருவர் தான் அலி யாரியானி. ஏன் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியது என்று சொன்னால், இப்போது முடிவெடுக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய மிக முக்கியமான ஒரு நபராக இவர் அறியப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் தரப்பில் இந்த படுகொலையின் பின்னர் அவர்களும் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்படி என்றால், அதாவது அயத்துல்லா அல் ஹமேனியினுடைய எந்த ஒரு மிச்ச சொச்சங்கள் அல்லது எந்த ஒரு எச்சங்களும் அங்கு அரசியலில் இருக்கக்கூடாது. அது இருக்குமாக இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய சுயாதீனமான நிலை இருக்காது. எனவே அவர்களோடு தொடர்பான யாரையும் நாங்கள் உயிரோடு விடமாட்டோம் என்பது இஸ்ரேலினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் இதனை ஈரான் எப்படி சமாளித்துக் கொள்ளப் போகிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய சவால். ஈரான் தரப்பில் ஒரு விடயத்தை திடமாக கூறிவிட்டார்கள். இனி சமாதானம் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. இந்த யுத்தம் அடுத்த பரிணாமத்தை அடைந்து விட்டது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் பேச்சுக்கான வாய்ப்பை தேடுகிறதா என்று பார்த்தால் தேடிக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் அந்த பேச்சுக்கான ஓய்வு காலம் வழங்கக்கூடாது என்பதில் இஸ்ரேல் குறியாக இருக்கிறது. ஒருவேளை இந்த யுத்த களம் என்பது இஸ்ரேல் அமெரிக்கா இடையில் ஒரு முருகலை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு பல மட்டங்கள், குறிப்பாக எண்ணெய் முகவர்கள் அல்லது எண்ணெய் வியாபாரிகள் பலரிடமிருந்து கடுமையான அழுத்தங்கள், இந்த மசகு எண்ணெய் விவகாரம் ஒரு பூதாகரமாக வெடித்திருக்கின்றது. நாளுக்கு நாள் மசகு எண்ணெய் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது, விலைகளினுடைய தாக்கம். இந்த சூழ்நிலை இது எவ்வாறு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய சவால். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவருக்கு அதிர்ச்சிகள் குறைந்தபாடில்லை. இருந்தாலும் அவர் அதனை வெளிக்காட்ட முடியாமல் போரினுடைய வெற்றி முகத்தில் தான் இருப்பதாகவே கூறிக்கொண்டிருக்கிறார். அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் தலைவர் ஜோ கெண்ட் அவர்கள் தனது பதவியில் இருந்து விலகுவதாக நேற்றைய தினம் அறிவித்திருப்பது என்பது
அமெரிக்காவை பொறுத்தவரையில் அது ஒரு முக்கியமான விடயம் இல்லை. இது ராஜினாமா என்பது சர்வசாதாரணம் என்று கூறிக்கொண்டாலும் அது ராஜதந்திர ரீதியில் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிராக நடைபெற்று வருகின்ற போரை தாம் ஆதரிக்க முடியாது என்பதனாலேயே அவர் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார். இது ஒரு மிக மோசமான ஒரு யுத்தம் என்பது அவர் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த கென் தொடர்பில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அவரை பொறுத்தவரையில் அவர் கடந்த ஜூலை மாதம் அமெரிக்க செனட் சபை டொனால்ட் ட்ரம்பினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் கென்னை அந்த பதவியில் உறுதிப்படுத்துகின்றது. தனது பதவி விலகல் கடிதத்தை டொனால்ட் ட்ரம்ப் நோக்கி அவர் அனுப்பிய பின்னர் அவர் இந்த விடயம் தொடர்பில் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு, இந்த போர் எதனால் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த போர் யாருக்காக இடம்பெறுகிறது, இந்த போர் வேண்டாம் என்பதுதான் கென்னினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அவரை பொறுத்தவரையில் இந்த போர் என்பது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவாளர்களின் அழுத்தத்தால் தொடங்கப்பட்டது. இதனால் எந்த ஒரு நலனும் இல்லை. எனவே இது வேண்டாம். 2016, 2020, 2024 ஆண்டு தேர்தல்களில் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த வெளிநாட்டு கொள்கைகளை மதிப்பளித்து உங்களுக்கு நான் ஆதரவு வழங்கினேன். 2025 ஜூன் மாதம் வரை மத்திய கிழக்கு போரில் அமெரிக்காவின் உயிர்களையும் செல்வத்தையும் வீணாக்கும் சதியாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தீர்கள். அது வேண்டாம், அது ஒரு தேவையில்லாத விடயம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தீர்கள். 11 முறை போரில் பங்கேற்ற ஒரு முன்னாள் ராணுவ வீரராகவும் இஸ்ரேல் உருவாக்கிய நான் நம்பும் ஒரு போரில் என் மனைவியை இழந்த கணவராகவும் அமெரிக்க மக்களுக்கு எந்த நன்மையும் அளிக்காத இந்த போரில் அடுத்த தலைமுறையை அனுப்பி அவர்களின் உயிர்களை இழக்கச் செய்வதை நான் ஆதரிக்க முடியாது என்று, இந்த போரில் என்னுடைய மனைவி இழந்தேன், அடுத்த தலைமுறை இந்த போருக்கு அழைத்து செல்லாதீர்கள் என்று கடுமையான எச்சரிக்கையான வகையிலே அவருடைய கடிதம் அனுப்பப்படுகிறது. இது டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு பெரும் அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் பதவி வழங்கிய அத்தனை பேரும் டொனால்ட் ட்ரம்பின் அருகில் இருக்கக்கூடியவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், அவரோடு இறுதி வரை பயணிக்கக்கூடியவர்கள் என்று நம்பியவர்கள் தான் பலர் இந்த முடிவை அவர் இந்த பதவிகளை வழங்கினார். ஆனால் அவர்களுடைய இந்த முடிவு என்பது டொனால்ட் ட்ரம்ப் வெளிக்காட்ட முடியாவிட்டாலும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய பிரதான ஊடகங்கள் இது உளவியல் ரீதியாக டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் ஒரு பலவீனம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் பதவி வழங்குகிறார் என்றால் அவர் எவ்வளவு ஒரு முக்கியமான நபராக இருப்பார் என்று பார்க்க வேண்டும். அதுவும் இவருடைய பதவி என்பதை பார்த்தீர்கள் என்றால் இவர் அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் இந்த போரில் மனைவி இழந்தார். அவருடைய கடும் கோபம் வெளிப்பட்டிருக்கின்றது. இந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் இது என்றும் அவர் கூறுகிறார். அவர் தொடர்பாக தேடி சென்ற போது அவர் இந்த பொறுப்பு நிலைக்கு அவரை பரிந்துரைப்பது என்பது மிகவும் சாதாரண விடயம் இல்லை. அவர் யார் என்று பார்த்தால் அவர் தொடர்பிலும் பெரும் அதிர்ச்சிகரமான உண்மைகள் கிடைக்கின்றது. 45 வயதான கென் அமெரிக்காவின் சிறப்பு படை மற்றும் CIA ஆகியவற்றில் பணியாற்றிய அனுபவம் கொண்ட ஒரு மிக முக்கியமான படைத்துறை புலனாய்வுத்துறை ரீதியான ஒரு அனுபவம் மிக்க ஒரு நபராக இருக்கின்றார். அவருடைய மனைவியும் 2019 கடற்படையின் ஒரு நிபுணத்துவராக இருந்த காலப்பகுதியில் சிரியாவில் நடந்த ஒரு தற்கொலை தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார். அந்த மரணத்துக்கு இஸ்ரேல் தான் காரணம் என்பதுதான் இப்போது கென்னினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. 2 குழந்தைகளுக்கு தந்தையாரானவர் ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவத்தின் சிறப்பு படை உட்பட்ட 11 வெளிநாட்டுகளில் பணிக்கமர்த்தப்பட்டிருக்கின்றார். சிறப்பு படையில் பணியாற்றி இருக்கின்றார். 11 நாடுகளிலும் பணியாற்றி இருக்கின்றார். பின்னர் CIA துணை ராணுவ அதிகாரியாக பணியாற்றியவர். அதன் பின்னர் தன் மனைவியின் மரணத்தை தொடர்ந்து அரசு பதவியிலிருந்து முழுமையாக ஓய்வு பெறுகிறார் கென். தனது கடிதத்தில் ராணுவ சேவை மற்றும் மனைவியின் இறப்பை குறிப்பிட்டு கென் அந்த பதவி விலகலை சமர்ப்பிக்கின்றார். அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அமெரிக்க மக்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு நன்மையும் தராத அமெரிக்க உயிர்களின் இழப்புக்கு நியாயம் கற்பிக்க முடியாத ஒரு போரில் அடுத்த தலைமுறையினர் சண்டையிடுவதை நான் விரும்பவில்லை, இது வேண்டாம் என்பதுதான் அவருடைய உருக்கமான பதிவாக இருக்கிறது. அமெரிக்க பயங்கரவாத தேசிய எதிர்ப்பு மையத்தில் பணியாற்றிய அதன் பொறுப்பு நிலையில் இருந்த கென்னினுடைய பதவி விலகல் என்பது அங்கிருந்த உயர் அதிகாரிகளையும் திக்குமுக்காட வைத்திருக்கின்றது. இவர் அவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கிறார். முப்படை தளபதி என்ற முறையில் எனது உடனடி அச்சுறுத்தல் எது அச்சுறுத்தல் அல்ல என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பு அதிபருக்கு உள்ளது என்றும் கூறியிருக்கிறார் என்றால் அதனுடைய மேல்நிலை அதிகாரி கென்னுக்கு மேல்நிலையில் இருக்கக்கூடிய கார்பட் கூடியிருக்கின்றார். இது கென்னினுடைய தனிப்பட்ட முடிவு, அதற்கும் யுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அது தொடர்பில் பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முப்படைகளின் பொறுப்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு பொறுப்பாக இருப்பார்கள். இந்த ராஜினாமா தொடர்பில் வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் கூறுகையில் அவருடைய கருத்தினர் மற்றவர்களின் செல்வாக்கின் பேரில் தான் ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்தார் என்ற கென்னின் கருத்து அவமதிப்புக்குரியது, இது வேடிக்கையானது என்கின்றார். வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் யார் சார்பாக கூறுவார்? அவர் டொனால்ட் ட்ரம்ப் சார்பாக கூறுவார். ட்ரம்ப் வெளிப்படையாக கூறியது போல் ஈரான் முதலில் அமெரிக்காவை தாக்க போகிறது என்பதற்கான வலுவான சான்றுகள் அவரிடம் இருந்தன.
கென் கூறுகிறார், ஈரான் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லாத போது ஏன் தாக்குவதற்கு முயற்சி செய்தீர்கள் என்பது கென்னினுடைய குற்றச்சாட்டு. இல்லை இல்லை, ஈரான் தாக்க முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை அறிந்ததனால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. பழமைவாத ஊடக விமர்சகரான டாக்டர் கார்ல்சன் அவர்கள், நேற்றைய தினம் கூட அவரை குறிப்பிட்டிருந்தோம், நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு அளித்த போட்டியில் தனக்கு நெருங்கிய உறவான கென்னை பாராட்டி இருக்கின்றார் என்றால் கார்ல்சன் அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கின்றார். அணுகுண்டு தாக்குதல் ஒன்றுக்கான ஒரு கலந்துரையாடல் அமெரிக்காவின் உயர்மட்டத்திலே ரகசியமாக இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் போட்டுடைத்த அவர் கென்னினுடைய வெளியேற்றத்தை வரவேற்கின்றார். எனக்கு தெரிந்த வகையில் கென் தான் மிகவும் தைரியமானவர். அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்கின்ற குற்றச்சாட்டை ஒருபோதும் ஏற்காது. அவர் ஒரு நல்ல தைரியமான மனிதர் என்று கார்ல்சன் அவர்கள் கூறுகின்றார். அவரும் டொனால்ட் ட்ரம்பை ஆதரித்து பிரச்சாரங்களில் டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகளுக்காக டொனால்ட் ட்ரம்போடு கூடவே இருந்த ஒரு அரசியல் விமர்சகர். அமெரிக்காவை பொறுத்தவரையில் கென்னினுடைய பதவி என்பது மிக முக்கியமான உயர்மட்ட தகவலாகவே இருக்கின்றது. உயர்மட்ட தொடர்புகளை, உளவு தகவல்களை அணுகும் வாய்ப்பை அவருக்கு வழங்கிய வேலையே அவர் தூக்கி எறிந்து விட்டு செல்கிறார். ஏனென்றால் அந்த பொறுப்புகளை வழங்குவதாக இருந்தால் அவர் டொனால்ட் ட்ரம்புக்கு மிக நெருக்கமா, அந்த டொனால்ட் ட்ரம்புக்கு நெருக்கமானவருக்கு வழங்கிய பொறுப்பை அவர் தூக்கி எறிந்து விட்டு செல்கிறார். ஒருவேளை இனி வரப்போகின்ற நாட்களில் கென்னை அவருடைய பழமைவாதிகள், டொனால்ட் ட்ரம்ப் சார்பானவர்கள் மிகவும் மோசமாக தூற்றக்கூடும், விமர்சிக்கக்கூடும், அவருக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை எழக்கூடும். கென்னினுடைய பதவி விலகலை தொடர்ந்து பல அதிகாரிகள் பதவி விலகி இருக்கின்றார்கள். அதில் ஒரு சிலருடைய பெயர்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றது. அமலாக்க இயக்குநராக இருந்த மார்க்ரெட் ரியான் அவர்கள் பதவி விலகி இருக்கிறார். மற்றும் கெனடி மையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ட்ரிக் கிரகல் அவர்கள் பதவி விலகி இருக்கிறார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகள் பலரும், இந்த கென்னினுடைய பதவி விலகல் என்பது ஒரு சாதாரணமான பதவி விலகல் அல்ல. அவர் பதவி விலகுகிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கின்றது, அதில் ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு செய்தி இருக்கிறது என்பதை மட்டும் ஊகித்துக் கொண்ட பலர் பதவி விலகலை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பதவி விலகல் என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெரும் துயரமாகவே பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பதவி விலகல்கள் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் தான் இருக்கின்றது. இது ஒரு நல்ல அறிகுறி இல்லை என்பதுதான் சர்வதேச நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. இருப்பினும் இந்த விவகாரம் என்பது ஒரு கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் மிகவும் ஒரு ஆபத்தான யுத்தத்தினுடைய போக்குகளை மாற்றக்கூடிய வகையில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருக்கிறதோ தெரியாது. ஈரான் மீதான தாக்குதலில் இழக்கப்பட்டிருக்கக்கூடிய அலி லாரியானியினுடைய மரணமாக இருக்கலாம், கென்னினுடைய பதவி விலகலாக இருக்கலாம். தொடர்ச்சியாக அமெரிக்கா பெரும் தலைவலிக்குள் மாட்டிக்கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ஈரானை பின்தொடர்கின்ற அல்லது ஈரான் பலவீனப்பட்டுவிடும் என்கின்ற போக்கு இன்று வரைக்கும் நிகழாமல் இருப்பது என்பது இது ஒரு பெரும் ஆபத்தான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. கழுகார் தன்னுடைய பார்வையில் பல சிரமங்கள் மத்தியில் உங்களிடம் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். கென் பதவி விலகியது என்பது வெளியான செய்தி. ஏன் பதவி விலகினார், எதற்காக பதவி விலகினார், பதவி விலகினுடைய உள்நோக்கம் என்ன, அதனால் வரப்போகிற பாதிப்புகள் என்ன என்பதை நீங்கள் விரிவாக கழுகாருடைய பார்வையில் அறிந்திருப்பீர்கள் என்று நம்பி கழுகு பார்வை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.